அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். இப்போ என்ன சொல்ல போறேன்னா, இந்த கேந்திரம் சிறு விளக்கம் தான் சொல்ல போறேன், கருத்தில் கொள்ளுங்க. கேந்திர ஸ்தானத்தில் கிரகங்கள் இருப்பது ஜாதகரை வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டில் ஏற்றும், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ கேந்திரனா 1, 4, 7, 10 கருத்தில் கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேந்திரம் என்பது ராசி கட்டத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கும். அதாவது சரம், இஸ்தரம், உபயம் ஆகியவற்றை ஒரே இனமாக பிரித்தால் வருவதுதான் கேந்திரமாகும். அவற்றை விஷ்ணு கேந்திரம் என்றும் அதை அனுபவிக்கும் ஸ்தானம் என்றும், அதில் உள்ள கிரகங்கள் அசுப கிரகங்களாக இருந்தாலும் நல்ல பலன்களை வழங்கும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது, கருத்தில் கொள்ளுங்க. இப்ப மேசம், கடகம், துலாம், மகரம் இது சரராசி. இப்போ சரம், இஸ்தரம், உபயம் இது போல 3 இதுவாக பிரிக்கிறாங்க, கருத்தில் கொள்ளுங்க. இப்போ சரராசி பார்த்தீங்கன்னா மேசம், கடகம், துலாம், மகரம். இஷ்ட ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். உபயராசி பார்த்தீங்கன்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 ராசியாக வரக்குள்ள அந்தந்த ராசியிலிருந்து கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 1, 4, 7, 10ன்னு அந்தந்த ஜாதகர்களுக்கு கேந்திரம் வரும், கருத்தில் கொள்ளுங்க. அந்த இடத்தில் ஒரு கிரகம் இருந்து அது லக்கணத்துக்கு பாவ கிரகமாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு 100% நல்ல பலனே செய்யும். அதுதான் கேந்திரம், கருத்தில் கொள்ளுங்க. அப்படி உங்களுடைய ஜாதக கட்டத்திலையும் உங்கள் பிள்ளைகளுடைய ஜாதக கட்டத்திலையும் இந்த 1, 4, 7, 10 லக்கணத்திலிருந்து கருத்தில் கொள்ளுங்க. அது அடிப்படையில் கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கிரகங்களின் தசாபுத்தியில் வாழ்க்கையில் எவ்வளவுதான் சோர்ந்து போய் தோத்து இருந்தாலும் அதனுடைய தசான்னு வரக்குள்ள வாழ்க்கையை நம்மளை உயர்ந்த நிலையை கொண்டு போவோம். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.